யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம். யோவான் முதல் அதிகாரம் 10ஆம் வசனம், 11, 12, 13. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கும் போது அவருடைய பிறப்பு அந்த நேரங்களிலே அவரோடு கூட இருந்த 3 கூட்டத்தார், இயேசுடைய பிறப்பின் அந்த செய்தி வரும்போது, இயேசு இந்த உலகத்தில் பிறக்கும் போது 3 கூட்டத்தார் இருந்தார்கள். அந்த 3 கூட்டத்தாரை குறித்து இந்த காலையில வேகமாய் பார்த்து நாம் ஜெபம் பண்ணுவோம். இயேசுடைய பிறப்பு மிக ஆசீர்வாதமானது, ஆச்சரியமானது. பைபிள் சொல்லுகிறது, ஒரு கன்னியை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள், அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தம். ஏன் நாம் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஆராதிக்கிறோம்? இயேசுவை மட்டும் நாம் வணங்குகிறோம். மற்ற யாரையும், இயேசுடைய தாயையோ தகப்பனையோ கூட பிறந்தவர்களையோ அல்லது வேறு எவரையும் நாம் கடவுளாக ஏற்றுக்கொள்வது இல்லை. அதற்கு என்ன காரணம்? நீங்கள் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் செய்தியை கொண்டு வந்த சாஸ்திரிகளை பாருங்கள். அவர்கள் அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு வழிகாட்டினது. அவர்கள் வந்தார்கள். ஆனால் அவர்கள் வந்து அந்த வாசனை திரவியங்கள், அந்த பொக்கிஷங்கள், அந்த பரிசு பொருட்களை கொண்டு வந்து மரியாள் யோசேப்பு இடத்திலே அவர்கள் வைக்கவில்லை. அந்த குழந்தை இடத்திலே வந்து மரியாள் யோசேப்பை அவர்கள் வணங்கவில்லை, அந்த குழந்தையை அவர்கள் வணங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் வணங்க வேண்டியது மற்ற எவரையும் அல்ல, இயேசு ஒருவரை மட்டும்தான் நாம் வணங்க வேண்டும். அவர் ஒருத்தர் தான். ஒருவேளை இயேசுடைய தகப்பனும் தாயும் கடவுளா இருப்பார்களே ஆனால் சாஸ்திரிகள் மற்ற எல்லாரும் அவர்களையும் வணங்கியிருக்க வேண்டும். இல்லை, அங்கே கிடத்தி வைத்திருந்த குழந்தையை வணங்கினார்கள். அங்கே அவர்கள் தாழ குனிந்து தரைமட்டமாய் சாஷ்டாங்கமாய் விழுந்து அவர்கள் வணங்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலதான் நாம் இயேசு ஒருவரே தெய்வம், அவர் ஒருவரே வணக்கத்துக்குரியவர், அவர் ஒருவரே சகல மரியாதைக்கும் உரிய ஒரு நபர் உண்டென்றால் அவர் இயேசு மட்டும்தான் என்று நாம் சொல்லுவதற்கு காரணம். பிரியமானவர்களே, இயேசுடைய பிறப்பை குறித்து நீங்கள் பார்க்கும்போது, ஒரு கன்னியை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறிருக்கிறது. அவர் சொன்ன வாக்கை அவர் காப்பாற்றுகிற தேவன். பல 600-700 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தைகளை தீர்க்கதரிசிகளை கொண்டு ஆண்டவர் உரைத்திருக்கிறார். அவர் சொன்னதை ஆண்டவர் நிறைவேற்றிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலையில நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறினது. அவரை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் நிறைவேறினது. இன்றைக்கு அதை குறித்து நாம் தியானிப்போமே ஆனால் ஏகப்பட்ட ஆசீர்வாதமான வார்த்தைகள் அங்கே உண்டு. அருமை தேவ ஜனமே,
அவர் ஒருவரே வணக்கத்திற்கும் ஆராதனைக்கும் உரியவராயிருக்கிறார். இயேசுடைய பிறப்பு, இயேசு பிறக்கும் போது 3 விதமான கூட்டத்தார் அங்கே இருந்தார்கள். இந்த யோவான் 1ஆம் அதிகாரத்துல 3ஐயும் அங்கே சொல்லி இருக்கிறார். முதல்ல 10வது வசனம் பாருங்க. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அப்ப முதல் ஒரு கூட்டத்தார் இருந்தார்கள். அவர்கள் யார் என்றால், அவரை அறிந்தும் அறியாதவர்கள். ஒரு கூட்டம் இருந்துச்சு, இயேசுவோடு கூடவே இருந்தாங்க, அவரை அறியவில்லை. இயேசுடைய அற்புதங்களை எல்லாம் கண்டார்கள், ஆனால் அறியவில்லை. இயேசு செய்த அனைத்து ஆசீர்வாதமான அற்புதமான காரியங்களையும் கண்கூடாய் கண்டவர்கள், ஆனால் அவரை அறியவில்லை. இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்கள் 33.5 வருஷ காலங்கள். 30 வருஷம் தாய் தகப்பனோடும் 3.5 வருஷம் ஊழியமும் அவர் செய்தார். பிதாவின் சித்தத்தை அவர் நிறைவேற்றினார். நன்றாய் கவனித்து பாருங்கள். இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த நாட்களிலே பிதாவுக்கு உண்மையாகவும் தகப்பன் தாய்க்கு உண்மையாகவும் இருந்தார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ஆனால் எந்த ஜனங்கள் அவரை அறியவில்லை என்று வேதம் சொல்லுகிறது என்றால், அற்புதங்களை கண்ணாலே கண்டு சீஷர்கள் இருந்தார்கள், ஜனங்கள் இருந்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் இயேசுடைய அற்புதத்தை அவர்கள் கண்ணார கண்டார்கள். ஆனால் அவர்கள் தான் சொன்னார்கள், பரவாசை விடுதலையை செய்யும் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடியும் என்று சொன்னார்கள். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, அங்கு அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அறியவில்லை. அவர்கள் அறியாமல் இருந்தார்கள், இயேசு கிறிஸ்துவை அறியவில்லை. யோவான் 20:14 சொல்லுது, மரியாள் இயேசுவை அறியாதிருந்தாள். இயேசு உயிரோடு எழுந்தார், இவள் போய் பார்க்கிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன? இவர் இங்க இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். மரியாள் என்ன செஞ்சாலாம்? தோட்டக்காரரா இருக்குமோன்னு நினைச்சாலாம். இயேசுவோடு இருந்தவள், இயேசுவை பற்றி அறிந்தவள், இயேசுவை யார் என்று அறிந்த ஒருவள் சொல்கிறாள். அவள் அதாவது தோட்டக்காரர்கள் ஒருவராக எண்ணினாள் என்று வேதம் சொல்லுகிறது. அறிந்தவர்களே அவரை அறியவில்லை. இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களே இயேசுவை அறியவில்லை. மரியாள் இயேசுவை அறியாமல் இருந்தாள். இயேசுவை யார் என்று தெரியும் அவளுக்கு, இயேசு எப்படிப்பட்டவர் என்று தெரியும். ஆனால் அவள் அறிந்தும் அறியாதவளை போல இருந்தாள் என்று சத்திய வேதம் கூறுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி பார்த்தால், பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறான். யாக்கோபை முன்தினம் சிறைச்சேதம் பண்ணி கொலை செய்தார்கள். அதை கொலை செய்ததுனால எல்லாருக்கும் அது சந்தோஷமா இருக்கிறது என்று கண்டு ஏரோது பேதுருவையும் கொலை செய்ய, மறுநாள் கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு வைத்திருந்தான். இரவுல பேதுருவுக்கு 4 காவல் போடப்பட்டிருந்தது. ஒரு காவல்ல 4 பேர், 16 பேர், 4 காவல் அங்கே இருந்தது. அதை தாண்டி வெளியே வரவே முடியாது. ஆம் பிரியமானவர்களே, அந்த நேரத்துல பேதுரு, வேதம் சொல்லுகிறது, அவன் கட்டப்பட்டவனாய் அவன் நன்றாக தூங்கினான் என்று வேதம் சொல்லுகிறான். ஆம், எந்த மனுஷன் நாளை காலை தூக்கு, நாளைக்கு நீ தூக்கு தன்னை, உனக்கு நீ சாக போறன்னு தெரிந்தும் ஒருவன் தூங்கினான்னா அவனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும், அவன் மன ஓட்டங்கள் எப்படி இருக்கும் என்று பாருங்கள். பேதுரு ஏன் தூங்குனா? அவனுக்கு தெரியும், கர்த்தர் என்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்று பேதுரு விசுவாசிச்சதுனால காலையில சாக போறன்னு தெரிஞ்சும் அவன் தூங்குனா. அப்படின்னா அவனுக்கு தேவன் மேல் இருந்த அன்பு, பக்தி அளவற்றதாக இருந்தது பிரியமானவர்களே. ஆனால் இந்த நேரத்துல அவன் சிலுவையில அந்த கொலை செய்யப்பட வேண்டும், காலை எழுந்தவனே கொலை செய்யப்பட வேண்டும். இரவுல ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? தூதனை அனுப்பி பேதுருவை முதல் காவல், 2ஆம் காவல், 3ஆம் காவல் தாண்டி
வெளியே கொண்டு வந்து விட்டாராம். பைபிள் சொல்லுகிறது, பேதுரு அதை அறியாமல் ஒரு சொப்பனம் காண்கிறது போல இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அறிந்தவர்களே அவரை அறியவில்லை. இயேசு கிறிஸ்து செய்கிற அற்புதங்களை அறிந்தவர்களே அவரை அறியவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவனுக்கு புரியல, அது அறியாம இருந்தான். இயேசுதான் என்னை வெளியே கொண்டு வராரா, இது யார் என்னை வெளியே எடுத்துட்டு வர்றது, எப்படி நடக்கிறது என்று அவன் அறியாமல் இருந்தான். அப்போஸ்தலர் 12:9 நீங்கள் வாசித்து பார்த்தால் உங்களுக்கு புரியும். பிரியமானவர்களே, ஒரு தரிசனத்தை காண்கிறது போல நினைத்தான், ஒரு சொப்பனத்தை காண்கிறது போல நினைத்தான். யார் நம்மளை வெளியே கொண்டு வருகிறது? நிறைய நேரங்கள்ல விசுவாசத்திலே நாம் அப்படித்தான் புரிந்து கொள்ள முடியாத நிலைமையில நாம் இருக்கிறோம். யார் என்னை நடத்துகிறது, யார் என்னை ஆசீர்வதிக்கிறது, யார் என்னை காப்பாற்றுகிறது, என்ன என் வாழ்க்கையில் நடக்கிறது என்று புரியாமல், தெரியாமல், அறியாமல், அவன் சோத்திரம் இயேசுதான் நடத்துகிறார் என்பதை அறிந்தும் அறியாமல் இருக்கிற சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம். சோதனை நேரங்களிலே, பிரச்சனை நேரங்களிலே, போராட்டத்தின் நேரங்களிலே, நெருக்கடியான நேரங்களிலே யார் நடத்துவது, யார் என்னை கொண்டு போகிறது, யாருடைய பாதை நடக்கிறோம், யார் என்னை கைபிடித்து நடத்துகிறது என்று தெரியாமல் அவன் அலைகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தால், இன்றைக்கு கர்த்தர் சமூகத்தில் ஆண்டவரே எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவரே நீர் நடத்துகிற பாதையை நான் மறப்பதில்லை, மறக்க மாட்டேன், இன்னும் அற்புதமாய் நடத்த நீர் வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே என்று தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. இவர்கள் இயேசு கிறிஸ்து கூடவே இருந்தவர்கள் அவர்களை அறியவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பிரியமானவர்களே, அறியாதிருந்தார்கள். அவன் சோத்திரம் பேதுரு தூக்கத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, அவன் ஒரு சொப்பனத்தை காண்பது போல, ஒரு தரிசனத்தை பார்க்கிறது போல, ஒரு தரிசனம் மாதிரி அந்த பேதுருவுக்கு தெரிஞ்சதான். ஆனால் இயேசு கிறிஸ்து வெளியிலே கொண்டு வந்து விட்டார். அவன் சோத்திரம் அவன் அதுக்கப்புறம் ஊழியத்தை தேவன் ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களை அறிந்து கொள்ள வேண்டும். சோத்திரம் இயேசுவோடு இருந்தவர்கள் அறிந்தும் அறியாமல் இருந்தார்கள். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்மளையும் அறிந்தும் அறியாமல் சிலர் இருப்பாங்க. சில காரியங்களுக்காக நீங்க எங்கேயாவது போயிருப்பீங்க, தெரிஞ்ச ஆளா இருக்கும், நம்மளை கண்டுக்கிட மாட்டாங்க, நம்மளை யாருன்னு தெரியாத மாதிரியே அவங்க போயிருவாங்க. அப்படிப்பட்ட நபர் கூட இந்த உலகத்துல இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் மத்தியில கர்த்தரை இறுக பிடித்து கொள்ளும்படி கர்த்தர் இந்த காலவெளியில உங்களை நினைப்பூட்டுகிறார். பிரியமானவர்களே, ஆமென். சோத்திரம். சமாரிய ஸ்திரியை குறித்து நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். சமாரிய ஸ்திரியோடு தேவன் கொஞ்ச நேரம் பேசுகிறார். பேசிட்டு சொல்றாரு, நான் உனக்கு ஜீவ தண்ணீரை தருவேன்னு சொல்றார். அவ ஒத்துக்கூடவே இல்லை. ஜீவ தண்ணீரா? அப்ப நீர் இவரே சொல்றார், நான் மெஸ்ஸியா, நான் உனக்கு ஜீவ தண்ணீர், ஒருபோதும் தாகமடைய முடியாதபடி ஒரு தண்ணீரை உனக்கு நான் ஜீவ தண்ணீரை தருவேன், அது குறைந்து போகாது, அது அழிக்க முடியாதுன்னு சொல்றார். அவ புரிந்து கொள்ள முடியவே இல்லை. அவர் தான் மெஸ்ஸியான்னு சொன்னாலும் அவர் நம்புற மாதிரி தெரியல. சோத்திரம். பேசின இயேசுவை கூட அவள் அறியாமல் இருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறார். அவன் ஸ்தோத்திரம். நான் தான் என்று சொல்லியும் அவள் அறியவில்லை. சமாரிய ஸ்திரீ உடனே அவள் எவ்வளவோ விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவள் இயேசுவை நம்புகிறாள். அவள் போய் ஊர்ல போய் சொல்லுகிறார், ஒருவரை நான் பார்த்தேன், அவர் மெய்யாகவே யெகோவா, அவர் மெய்யாகவே ஆண்டவர் என்று அறிக்கையிட்டாள் என்று வேதம் சொல்லுகிறார். அறிந்தும் அறியாமல் இருக்கிற ஒரு சில கூட்டத்தாரை அவன் இங்கே வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அருமை தேவ ஜனமே, ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். சில நேரங்களில் நீங்களும் அறியாதவர்கள் போல இருக்கிறீர்கள், அறிந்தும் அவரை அறியாதவர்கள் போல இருக்கிறீர்கள். இன்றைக்கு கர்த்தரை அறிந்து கொள்ள தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. யோவான் ஸ்நானகனை குறித்து நீங்கள் யோவான் 1 அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 30வது வசனம், எனக்கு பின் வருகிற ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேன். இவர்தான், நானும் இவரை அறியாதிருந்தேன் அப்படின்னு சொல்றான். யாரு? யோவான் ஸ்நானன். நான் கூட இவரை நான் அறியல. யோவான் ஸ்நானனுக்கும் இயேசுவுக்கும் என்ன கனெக்ஷன்? இயேசுடைய தாயும் யோவான் ஸ்நானனுடைய தாயும் அவர்கள்
நண்பர்கள், உறவின் முறை, சொந்தக்காரர்கள், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, இயேசுவை விட அந்த யோவான் ஸ்நானகன் 6 மாதத்திற்கு மூத்தவர். ஆமென். பிரியமானவர்களே, இந்த காலவேளையில அவன் யோவான் ஸ்நானகன் கூட இயேசுவை அறியவில்லை. இவர் யார் என்பதை அறியவில்லை. இந்த காலையில எத்தனையோ பேர் நம்மளை அறிந்தும் அறியலன்னு சொல்லலாம். இவனை தெரியாது, இவன் யாருன்னு தெரியாது, தெரிந்தவர்களே நம்மை தெரியாது என்று சொல்லலாம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்துல நம்மிடத்துல பொன்னும் பொருளும் பணமும் இருந்துச்சுன்னா யாருனே தெரியாதவன் கூட இவன் எனக்கு சொந்தம், இவர் எனக்கு ரொம்ப உறவு முறை, எங்க அம்மா வழியில, எங்க அப்பா வழியில, எங்க அப்படி இப்படிமா. காசு பணம் உங்க கையில இருந்துச்சுன்னா, நீங்க ஒண்ணுமே இல்லாம பணம் காசு இல்லாம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோத்திரம், சொந்தக்காரன் கூட யாருன்னு தெரியாது, இவர் இந்த மனுஷன் யாருன்னு தெரியல, நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய உலகத்துல நான் வாழுகிறோம். பிரியமானவர்களே, அறிந்தும் அறியாமல் இருந்துடாதீங்க. மற்ற உலகத்தார அறிந்தும் அறியாம இருந்தா நமக்கு பிரச்சனையே கிடையாது. கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர கர்த்தர் உதவி செய்வீரார். அதனாலதான் பவுல் சொல்ல, அவர் அறிகிற அறிவின் மேன்மைக்காக லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமா எண்ணுகிறேன். அவரை அறிகிற அறிவில நாம் வளர கர்த்தர் இந்த காலவெளியில உதவி செய்வாராக. பிரியமானவர்களே, அவரை அறிந்து கொள்ளுங்கள். அவரை அறியாமல் இருந்துடாதீங்க. யோவான் ஸ்நானனை போல அவர் அறியாமல் நானும் இருந்தேன்னு சொல்லிடாதீங்க. அவரை அறிந்து கொள்ள, அவரை புரிந்து கொள்ள, அவர்தான் மெஸ்ஸியா என்பதை சமாரியா ஸ்திரீ புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தது போல நீங்களும் நானும் அப்படிப்பட்ட காரியத்தை இருந்திடக்கூடாது. அவரை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. இரண்டாவது ஒரு கூட்டத்தார், முதல் கூட்டத்தார் அவரை அறிந்தும் அறியாமல் இருந்தார்கள். இரண்டாவது ஒரு கூட்டம் அவர் கூட இருந்துச்சாம். 11வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இரண்டாவது ஒரு கூட்டத்தார் இருந்தாங்க. அவங்க யாருன்னா, இரண்டாவது கூட்டத்தார் யாருன்னா, அவருக்கு சொந்தமானவர்கள் இருந்தார்கள், அவருக்கு வேண்டியவர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள். நீங்க சீசர்கள் 12 பேரை கூட நீங்க நினைச்சுக்கிடலாம். ஏன்னா அவருக்கு சொந்தமானவர்கள். ஆண்டவர் இயேசு சொல்றாரு, யார் எனக்கு முக்கியம் அப்படின்னா, எனக்கு பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் தான், பிதாவின் சித்தத்தை செய்வதுதான் எனக்கு போஜனம்ன்றார். எனக்கு யார் சொந்தம், நீங்க தான் அப்படின்றார். அப்போ ஆண்டவர் சொந்தமா பாராட்டினது 12 சீசர்களை அவர் சொந்தமாய் பாராட்டினார். 12 சீசர்கள் இருந்தாங்க. இரண்டாவது யூதர்களை குறித்து ஆண்டவர் சொல்றார். யூதர்கள் இயேசு கிறிஸ்து யூதர்கள் முறைமையின்படிதான் பிறந்தார், யூத மார்க்கத்திலே பிறந்தார். ஆனா அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் தான் சொன்னாங்க, இயேசுவை சிலுவையில் அடியும், பரபாசை விடுதலை செய்யும் என்று சொன்னார். எந்த ஜனங்களுக்காக வந்தாரோ, எந்த ஜனங்களை ஆஸ்வதிக்க நினைத்தாரோ, அந்த ஜனங்களே இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அடிக்க சொல்லி அவரை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். அந்த டைம் அப்பதான் சொல்றாங்க, அவர் ஒருவேளை தவறே செய்யாதவரா இருந்தா இவர் மேல விழுந்த சாபம் எங்க மேல, எங்க பிள்ளைகள் மேல வருவதாக சொல்லி சாபத்தை பிள்ளைகள் மேல குமிச்சு கொண்டாங்க. பிரியமானவர்களே, நீங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், அவர் சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் முதல் கூட்டம் அறிந்தும் அறியாமல் இருந்தார்கள். இரண்டாவது சொந்தக்காரர்கள் கூட அவரை புரிந்து கொள்ளாதவர்களாக இருந்தார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். அவரை சிலுவையில் அடிக்க ஒப்பு கொடுக்க சொன்னார்கள், சிலுவையில் அட்டியுங்கள் என்று சொன்னார்கள். மத்தேயு 15:18 தங்கள் உதடுகளினாலே அவர்கள் பாவம் செய்தார்கள். உதடுகளினாலே ஆண்டவரை சிலுவையில் அடியும் என்று அவர்கள் உரத்த சத்தமாய் அவர்கள் கத்தி கூக்கரலிட்டார்கள் எல்லாரும். அப்பொழுது பிலாத்து சொல்றான், இல்ல இந்த மனுஷன் ஒரு பாவத்தையும் நான் பார்க்கல அப்படின்னு சொல்லும் போது, இல்ல 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 இவரை சிலுவையில் அடித்தே ஆக வேண்டும், இவரை கொலை செய்தே ஆக வேண்டும் என்று அவர்கள் மும்முரமாக கூக்கரலிட்டார்கள் என்று வேதம் காதை அடைத்துக் கொண்டு கூக்கரலிட்டார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அவரை சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்களும் நானும் அவருக்கு சொந்தமா இருக்கிறோம். நாம் அவருக்கு சொந்தமானவர்கள்.
நாம் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறோமா? அவரை முழுமனதோடு ஏற்றுக்கொள்ளுகிறோமா? நம்முடைய இருதயங்களை அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோமா? அவருக்கு முன்பதாக நம்மளை தாழ்த்துகிறோமா? நீங்களும் நானும் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். வருஷ கடைசியில மாத்திரமல்ல, உலகத்தின் முடிவு நாளுக்குள்ளே வந்திருக்கிறோம். அவன் கடைசி நேரத்துல நாம் வந்திருக்கிறோம். எப்பொழுது மணவாளன் வருவார் என்று தெரியாது, எப்படி நம்முடைய சொந்தக்காரர் வருவார் என்று தெரியாது. சீக்கிரத்திலே வரப்போகிறார், அந்த எஜமானன் வரப்போகிறார். அவர் வந்து இந்த பூமியிலே அவருடைய பாதங்கள் படப்போகிறது. ஆமென். ஆண்டவர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போகும்படி வருகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆயத்தமாயிருங்கள். ஆமென். அவருடைய சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வேதம் சொல்லுகிறார். எம்மா ஒரு சீஷர்களுக்கு எவ்வளவு ஆண்டவர் அற்புதம் செய்திருப்பார். ஆனால் உயிர் தெழுந்த எம்மா ஒரு சீஷரோட அநேக கிலோமீட்டர், 5 to 13 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து போகிறார். நடந்து போகும்போது பேசிக்கொண்டே வருகிறார். ஆனால் பேசிக்கொண்டு வந்த இயேசுவை அவர்கள் அறியவில்லை. அவன் சோத்திரம். அவருடைய சொந்தமானவர்கள் அறியவில்லை. இயேசுவோடு பேசிட்டே வராங்க, நிறைய காலத்தை பேசிட்டே வராங்க. பேசிட்டு ஊர் வரைக்கும் வரும்போது வரைக்கும் அவங்களுக்கு புரியல, நம்மளை நடத்தி வந்தது இயேசு கிறிஸ்து என்று அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் ஆண்டவரை மறந்தார்கள், மறுதலித்தார்கள். பிரியமானவர்களே, பேதுருவை எடுத்துக்கிடுங்க. பேதுரு இயேசுவோடவே இருந்தான். பேதுரு மாதிரி இயேசுவோட இருந்தது யாரும் கிடையாது. பேதுரு ஆண்டவர் செய்த அற்புதங்களை கண்ணார கண்டும் உணர்ந்தும் இருந்தான். அவன் சோத்திரம். அப்பத்தை 2 மீன் 5 அப்பத்தை 5000 பேருக்கு போஷிக்கும் போது அதிலே பேதுரு இருந்தான். ஆண்டவர் அற்புதம் செய்து அந்த உணவை அவன் சாப்பிட்டான். அவனே சொல்லுகிறான், சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியாது என்று நான் அறியேன் என்று சத்தியம் பண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாரை? சொந்தமாயிருந்த இயேசு கிறிஸ்துவை, தனக்கு சொந்தமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டிய இயேசு கிறிஸ்துவை மரித்து அவரை கொலை செய்ய, அவரை சிலுவையில் அடிக்க ஜனங்களும் பேதுருவும் எடுத்துக்கிடுங்க. எல்லாரும் ஒத்துக்கிறது வேற. ஆனா பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தான்னு பைபிள் சொல்லுகிறார். தோமாவை பாருங்க, அவரை தொட்டால் ஒழிய நம்ப மாட்டேன். யாருக்காக வந்தாரோ அவர்களே இயேசுவை மறுதலிக்கவும் அவர் வேதனைப்படுத்தவும் விசனப்படுத்தவும் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை அவமானப்படுத்தவோ, அவரை விசனப்படுத்தவோ, அவரை கஷ்டப்படுத்தவோ இராதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்துல அவரை உயர்த்தி கனப்படுத்துவோம். அப்ப முதல் கூட்டம் அறிந்தும் அறியாதவர்கள், 2வது கூட்டம் சொந்தக்காரர்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், 3வது ஒரு கூட்டத்தார் இருந்தாங்க. 12வது வசனத்துல பாருங்க, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, 3வது ஒரு கூட்டத்தார் அவர் பின்னாடியே போனது. ஸ்தோத்திரம். அது எந்த கூட்டமானால் தேவனை ஏற்றுக்கொண்ட அவரை விசுவாசிக்கிற ஒரு கூட்டத்தார். ஸ்தோத்திரம். முதல் 2 கூட்டத்தாரை போல நீங்க இருக்க வேண்டாம். 3வது கூட்டத்தார் அவரை விசுவாசிக்கிற ஒரு கூட்டம், அவரை ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம், அவரை ஆராதிக்கிற ஒரு கூட்டம், அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தை தான் வேதம் சொல்லுகிறது. இவர்களை போல நாம் வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. நம்முடைய தேவனுடைய நாம் புத்திரர்களா இருக்கிறோம் என்று பைபிள் சொல்லுகிறது. நாம் குழந்தைகளா இருக்கும்போது அவர் நம்மளை சுமந்தார், இப்பொழுதும் அவர் நம்மளை சுமந்து கொண்டிருக்கிறார். அருமை பிள்ளைகளே, தேவனுடைய ஜனமே, அவரை விசுவாசிங்க. நாம் விசுவாசிக்கணும், நம்முடைய பிள்ளைகள் விசுவாசிக்கணும், நம்முடைய குழந்தைகள் விசுவாசிக்கணும், நம்முடைய குடும்பத்தார் விசுவாசிக்கணும். அவரை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களோ அவருடைய பிள்ளைகளாகும்படி ஆண்டவர் உரிமையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் தந்தார். உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. நீங்கள் அவரை விசுவாசிப்பீர்களே ஆனால் அவர் நம்மை பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுகிறார். இந்த பூமியில சோத்திரம் அநாதைகளா இருக்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க. எல்லாம் இருந்தும் இல்லாதது போல சோத்திரம் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் உங்களுக்கு சகாயராய். ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, நான் சகாயராய் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அவர் நம்முடைய சகாயர்.
அவர் நம்முடைய தேவனுடைய அவர் நம்முடைய தேவன். அவர் நம்ம சொந்தமானவர்கள். நாம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறார். யோவான் 3:16 சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரை விசுவாசிக்கிறவன் அவரோடு கூட இருக்கிறவர்கள் அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. விசுவாசிக்கிற கூட்டத்துல நாம் இருப்போமாக. இந்த 3 கூட்டத்துல, இந்த 3வது கூட்டத்துல நீங்களும் சோத்திரம் நானும் நம்முடைய சபை மக்களும் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. சோத்திரம். ஹல்லேலூயா. அருமை தேவ பிள்ளைகளே, இயேசுவிடத்துல ஒரு தகப்பன் வந்து மன்றாடுறார். இயேசுவே, ஆண்டவரே, என் பிள்ளையை விடுதலையாக்கும், என் பிள்ளையை கடாட்சி தரலும் என்று சொல்லுகிறார். சோத்திரம். தகப்பன் நான் உம்மை ஆண்டவர் கேட்கிறார், நீ விசுவாசிக்கிறாயான்னு கேட்கிறார். அப்ப அவன் சொல்றான், உம்மை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. விசுவாசிக்கிற கூட்டத்தாரா இருக்க வேண்டும். தன் பிள்ளைக்காக விசுவாசிக்க வேண்டும். தன்னுடைய குடும்பத்துக்காக கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். அவரை விசுவாசிக்கும் போது தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார் என்று சத்திய வேதம் கூறுகிறார். இந்த காலவெளியில் அவரை விசுவாசியுங்கள், அவரை கனம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி இந்த 3 கூட்டத்தாரை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இந்த 3 கூட்டத்தாரை போல, முதல் கூட்டத்தாரை போல அல்ல, 2வது கூட்டத்தாரை போல அல்ல, 3வது கூட்டத்தாரை போல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.